அண்ணாமலைஜி உங்களை மிஸ் பண்ணுறோம், சீக்கிரம் வந்துருங்க லண்டன்லேருந்து. திருடனை கண்டுபிடிச்சவர் அவர் தான். அவர் இருந்தால் நல்லது. நமக்கே தெரியுது இல்லையா பிஜேபியோட growth பிஃபோர் அண்ணாமலை அண்ட் ஆஃப்டர் அண்ணாமலைன்றது தெரிய வருது இல்லை. யாராவது வருவாங்களா இந்த மாதிரி ஒரு அசிங்கமான டிராவிடியன்ஸ் எதிர்த்து வருவாங்களான்னு பார்த்துட்டு தான் யார் வரல. நவ் இயர்ஸ் கம் அவுட். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சார், அண்ணாமலை லண்டன்ல இருக்கார் இல்லையா? இந்த நேரத்துல அண்ணாமலை நீங்க மிஸ் பண்றீங்களா தமிழோட பாலிடிக்ஸ்ல? கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம், ஆனால் அவர் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி இட் இஸ் தேர் இல்லையா? பட் யா வி ஆர் மிஸ்ஸிங் அண்ணாமலைஜி உங்களை மிஸ் பண்ணுறோம், சீக்கிரம் வந்துருங்க லண்டன்லேருந்து. 100% ஏதாவது சம்திங் ஒரு புது நியூஸை கொடுத்துட்டு இருந்தார் ஆக்சுவலி மக்களுக்குன்னு. பட் அது இப்போ இல்லாமதுனால என்னமோ பண்றதுக்கு வி ஆர் மிஸ்ஸிங் அ லாட். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. சில அக்கேஷன்ஸ்ல மிஸ் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா டெய்லி பாலிடிக்ஸ்ல ஆக்டிவேட்டா இருப்பாரு. அட்லீஸ்ட் அவரோட ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயத்துல ரெஜிஸ்டர் ஆகிட்டே தான் இருக்கும். ரூலிங் பார்ட்டியோட டிஃபெக்ட்ஸ் என்னன்றது கரெக்டாக கவுண்டர் பண்றதுக்கு த பர்சன் இஸ் த ரைட் பர்சன். ப்ரெஸ் மிஸ் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு சூடாக எந்த நியூஸும் கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு வீணோ அவரோட கமிட்மெண்ட் என்ன இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு பெரிய இது பண்ண போகிறோம். மேபி லண்டன் போகிறனால அங்கேருந்து ஏதாச்சும் எடுத்துட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ப்ரெஸ் மேபி மிஸ்ஸிங் பிகாஸ் ஆஃப் நோ நியூஸ் ஃப்ரம் ஹிம். ஏதாவது கான்ட்ரவர்சி மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பார். ஸோ அதனால அவங்க தான் மிஸ் பண்ணலாம். பப்ளிக் வி ஆர் ஹாப்பி ஹி இஸ் இன் லண்டன் டு கெட் சம் ட்ரைனிங் அண்ட் ஆல். வி ஹோப் ஹி மே கம் வித் சம் இன்வெஸ்டிகேஷன். அதெல்லாம் ஏதாவது பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். வந்த உடனே மேபி சம் பாம்ஸ் ஹி மே ஹர். கண்டிப்பா மிஸ் பண்ணும். அவர் இருந்தாலும் கவுண்டர் கொடுப்பாரு, இருந்தாலும் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியா பேசுவாரு, எது இருந்தாலும் நாட்டில் நடக்கிறத பத்தி டீட்டெயிலா சொல்லுவாரு. அவர் இருந்தாங்க தானமா பேட்டி பேப்பர்ல வரும், ஏதாச்சும் சொல்லி இருப்பாரு. திருடுறதுலாம் யாருக்கும் தெரியாது. திருடனை கண்டுபிடிச்சவர் அவர் தான். அவர் இருந்தா நல்லது. மிஸ் பண்றதுல படிக்கிறது தானே போயிருக்காரு. கொஞ்சம் சூடு கொஞ்சம் கரையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் படிக்க போயிருக்காருன்னு சொன்னாரு. எப்போ வயசு கிடையாது படிப்புக்கு, ஆனால் படிக்கிறது படிக்கட்டும். ஒரு வெற்றிடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எதிர்கட்சி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறவங்க தே ஆர் சைலண்ட், ஆக்சுவலி வெரி சைலண்ட். உள்ள என்ன வேணாலும் இருக்கலாம், நம்ம 2 பேர் தாண்டி வேற யாரும் வரக்கூடாது. மேபி கைண்ட் ஆஃப் தட் இருக்கலாம். எனக்கு இப்போ அவர் இல்லாத என்னமோ மாதிரி இருக்கு. பென் பாயிண்ட் எடுத்து நல்லா கரெக்டாக பேசுவார். அது இப்போ இல்லாதனால ரொம்ப ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருக்கு. தட்ஸ் ஆல் ஐ கேன் ஃபீல். எதிர்கட்சி ஆக்டிவேட்டா இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால தான் அண்ணாமலையோட எம்டி நமக்கு தெரிய வருது. எதிர்கட்சி அவைலபிளா ஆக்டிவா இருந்துச்சுன்னா நம்ம அண்ணாமலை பத்தி கொஸ்டின் ரைஸ் இருக்காது. அதனால அண்ணாமலையோட வேக்கம் கண்டிப்பா ரியலைஸ் ஆகுது. மற்ற கட்சிகள் யாரும் வாயை திறக்கிறது இல்லையே. எல்லாம் சும்மா அப்படி பாலிஷ்டா ஏதோ பேசுறாங்க தவிர வாய்ஸ் ஃபெரோஸா எதிர்க்கணும்னு எதுவும் பண்றது இல்லை யாரும். ஏன்னா இவங்க எல்லாம் எதிர்கட்சிகள் பார்த்தா அவங்களும் அதே தப்பை பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதனால தே வாண்ட் ஓபன் த மவுத். இப்போ யாரும் பேசுறது இல்ல. அவர் இருந்தா கொஞ்சம் நல்லா பாயிண்டா பேசுவாரு. உங்களுக்கு அண்ணாமலை எதனால பிடிக்கும்? குவாலிஃபைடு மேன், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். when compared to others கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்பர் 1 he is educated, படிச்சவர் அவர். நம்பர் 2 அவரோட பேச்சுல அந்த கிளாரிட்டி இருக்கு, கிளியரா இருப்பார். அவர் பேசுறது என்னவா இருந்தாலும் he will support it with some datas and everything. அவரை சுத்தி இத்தனை ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு, internally as well as externally, but still he is maintaining his composure. That's the sign of a great leader. He is a youth leader, dynamic. இப்போதைக்கு உள்ள பாலிடிக்ஸ்ல we required that kind of person. இன்னும் another 20-30 yearsக்கு we can fill the gap with the help of it. அதான் எங்களுக்கு வேணும். We required only youth for the country. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு பரபரப்பான வாழ்க்கைக்கு ஒரு டைனமிக் லீடர்ஷிப் required. அது ஏஜ் ஓல்டு பீப்புள் they cannot do it. Only the youngsters can do it. He is having a age. அதனால அவர் he can fill the gap. எஜுகேஷன் பேக்ரவுண்டு கவர்மெண்ட் சர்வெண்ட், கண்டினியூவா கவர்மெண்ட் சர்வெண்ட் இருந்தாலே கூட அவர் அடுத்த ரீச்சஸ்க்கு போயிருப்பாரு. பட் அட் பாயிண்ட் ஆஃப் ஹிம் ஏதோ ஒரு விஷயத்தை அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே வந்திருக்காரு. அவர் கவர்னன்ஸ்க்கு ஏதாவது ஒரு பண்ணணும் பீப்புள்ஸ்க்குன்றதுக்காக தானே வந்திருக்காரு. ஸோ இட் என்ன லாட் நமக்கே தெரியுது இல்லையா பிஜேபியோட growth பிஃபோர் அண்ணாமலை அண்ட் ஆஃப்டர் அண்ணாமலைன்றது தெரிய வருது இல்லை. டெய்லி பாலிடிக்ஸ்ல பிஜேபி பேசாமல் இருக்கிறது இல்லைல்ல. ஸோ அதுவே growth தானே, அண்ணாமலையோட growth தானே அது. நல்லா அவரோட ஆட்டிடியூட் எதை எதிர்த்து நிற்கிறாரு இல்லையா. இத்தனை நாள் வரைக்கும் யாரும் எதிர்பார்க்கல. இது யாராவது வருவாங்களா இந்த மாதிரி ஒரு அசிங்கமான டிராவிடியன்ஸ் எதிர்த்து வருவாங்களான்னு பார்த்துட்டு தான் யார் வரல. நவ் இயர்ஸ் கம் அவுட். ஸோ ஓப்பன்லி வி ஆர் சப்போர்ட். கொஞ்சம் போல்ட்னஸ் அது மாதிரி ஆள் தேவை. ஐபிஎஸ் எல்லாம் படிச்சு கர்நாடகாவே ஒரு ஆட்டினாராம். அதே போல தமிழ்நாட்டில் ஒரு அளவு அவர் இந்த ஊழலை பத்தி பேசினாங்கல்ல, அவர் தானே அது வெளிச்சத்துக்கு வந்தது, இல்லைன்னா வந்திருக்காருல்ல. என்ன ஒன்று பிஜேபி ஒரு அளவுக்கு தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பு அவரால் கிடைச்சது. ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகள்ல எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும்? பொதுவாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க, ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க.
அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.